வசந்த் டிவி, உள்ளங்களின் மகிழ்ச்சி, எண்ணங்களின் எழுச்சி. வணக்கம். யோகாசன தின சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகாசனம் இந்தியாவிலிருந்து தான் மற்ற இடங்களுக்கு பரவிற்று என்பது அநேகமாக எல்லாருக்கும் தெரியும். அதே சமயம் இந்தியாவில் எந்த இடத்துல எந்த தளத்திலிருந்து பரவிற்று என்பதை கண்டுபிடித்து அதற்கான ஆதாரங்களை எல்லாவற்றையும் சேகரித்து உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். திருவாரூருக்கும் யோகாவுக்கும் என்ன சம்பந்தம் என்று பார்க்கும்பொழுது முதலில் திருவாரூருடைய சரித்திரத்தை நாம் சுருக்கமாக பார்க்கலாம். முஜுகுந்த சக்கரவர்த்தி என்ற ஒரு சோழ சக்கரவர்த்தி தேவேந்திரனுக்கு ஒரு யுத்தத்தில் உதவி செய்ய அதில் வெற்றியும் காண்கிறான் தேவேந்திரன் உடனே உங்களுக்கு எனக்கு உதவி செய்ததற்காக நான் உங்களுக்கு ஏதாவது பரிசு அளிக்க விரும்புகிறேன், உங்களுக்கு என்ன வேண்டும், இந்திராணி அல்லது பட்டத்து யானை, இது தவிர வேறு எது கேட்டாலும் தருகிறேன் என்று சொல்லிவிடுகிறான். இந்த சமயத்தில் அவனை அறியாமல் செய்த தவறு மகாவிஷ்ணுவால் பூஜிக்கப்பட்ட சிவஸ்வரூபமான தியாகராஜரின் உருவச்சிலையை அவன் வைத்து பூஜை செய்து கொண்டிருக்கிறான். அதை மறந்துவிட்டான். தன்னை மறந்துவிட்ட இந்திரனிடம் தான் இருக்கக்கூடாது என்பதற்காக முஜுகுந்த சக்கரவர்த்தியிடம் சொல்லி ஞாபகப்படுத்தி நீ பூஜை செய்கின்ற தியாகராஜ விக்கிரகத்தை என்ன கொடு என்று கேட்க வைக்கிறார். இந்திரன் தியாகராஜரை போல 6 உருவங்கள் செய்து மொத்தம் 7 உருவங்களையும் வரிசையாக வைத்து எது உனக்கு தேவையோ அதை எடுத்துக்கொள் என்று சொல்லிவிடுகிறான். முஜுகுந்த சக்கரவர்த்திக்கு மறுபடியும் தியாகேச பெருமான் சில அடையாளங்களை கூறி என்னைக்கு உண்மையான விக்கிரகத்தை எடுக்கும்படி செய்து விடுகிறார். இதனால் தன் தவறை உணர்ந்த இந்திரன் தியாகராஜரிடம் வேண்டுகிறார், நான் தவறு செய்துவிட்டேன், எனக்கு சாப விமோசனம் கொடுங்கள் என்று கேட்கிறார். இனி உன்னிடம் இருக்க மாட்டேன், நீ உன்னுடைய தவறை உணர்ந்து விட்டதுனாலே வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் நீ எனக்கு பூஜை செய்யலாம், புரட்டாசி மாத பௌர்ணமி இன்றைக்கு பூஜை செய்யலாம் என்று சொல்லிவிடுகிறார். அதன் பிறகு அந்த விக்கிரகத்தை முஜுகுந்த சக்கரவர்த்தி பூஜிக்கிறார். இது தியாகராஜரின் ஆரம்ப கால கதை. தியாகராஜர் பூலோகத்தில் தான் முஜுகுந்த சக்கரவர்த்தியினால் பூஜிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் மக்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்பதற்காகவும் ஒரு தலத்தை தேர்ந்தெடுக்கிறார். அந்த தலம் திருவாரூர். இந்த திருவாரூரில் தியாகராஜர் வருவதற்கு முன்னரே புற்று வடிவமாய் சிவபெருமான் அங்கு கோயில் கொண்டிருக்கிறார். தேவசிற்பியை கூப்பிட்டு, நான் ஏற்கனவே பூலோகத்திலே திருவாரூர் என்ற தலத்திலே வேணுவனம் என்ற மூங்கில் தோப்புக்குள்ளே புற்று வடிவில் இருக்கிறேன், எனக்கு அங்கு ஒரு நகரம், கோயில் இதெல்லாம் சிருஷ்டி செய்ய வேண்டும் என்று திட்டங்கள் கொடுக்கிறார். இந்த வகையில் முதல்ல நகர் நிர்மாணம் செய்வதற்கு ஒரு திட்டம் வகுத்து கொடுத்த ஒரு டவுன் பிளானிங் என்று சொல்கிறோமே, அதை பல யுகங்களுக்கு முன்னாடியே சிவபெருமான் செய்திருக்கிறார். தியாகராஜர் இத்தனை காதல் தூரம் நீளம் இருக்க வேண்டும், இவ்வளவு அகலம் இருக்க வேண்டும், அரண்மனை எங்கே இருக்க வேண்டும், கோயில் எங்கே இருக்க வேண்டும் என்றெல்லாம் அளவீடு உட்பட எல்லாம் சொல்லி தேவசிற்பிக்கு கூறி இதை நீங்கள் நகர் நிர்மாணம் செய்யுங்கள் என்றார். திருவாரூரில் தியாகராஜர் செய்த திருவிளையாடல்கள் 400க்கு மேல் இருக்கும். அதில் 360 புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார் சிருங்கேரி ஸ்ரீ சங்கராச்சாரியார் சுவாமிகள் அவர்கள். அதன்படி 2வது லீலை நகர் நிர்மாண லீலை. அதன்படி திட்டமிட்ட நகரமாக திருவாரூர் உதயமாயிற்று. அந்த திருவாரூரிலே தியாகராஜ பெருமான் வருவதற்கு முன்னு எல்லா முனிவர்களையும் கூப்பிட்டு, குறிப்பாக காத்தியாயனர் என்ற முனிவரை கூப்பிட்டு, கிருதயுகத்திலே நாம் பூலோகத்திலே திருவாரூரில் கோயில் கொள்ள போகிறோம், அந்த திருவாரூர் மகிமை இந்த யோகாசனத்தின் மகிமை என்று சொல்லி இதை எல்லோருக்கும் பரப்புங்கள் என்று அவருக்கு உத்தரவிடுகின்றார். காத்தியாயன முனிவர் எல்லா முனிவர்களுக்கும் தியாகராஜர் உரைத்த லீலையை அப்படியே பரப்புகின்றார். அதன்படி பதஞ்சலி, வியாக்கிரபாதர் ஆகியோர் திருவாரூருக்கு வந்து திருவாரூரில் வாழ்ந்து தியாகராஜரை பணிந்து திருவாரூருடைய தியாகராஜர் பெருமையையும் தியாகராஜர் தான் யோகா கலைக்கு எப்படி சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்பதையும் விளக்குகிறார்கள். யோகாவுக்கும் திருவாரூருக்கும் உள்ள சம்பந்தங்களை முதலில் தெரிந்து கொள்வோம். திருவாரூரிலே தியாகராஜர் சன்னதிக்கு எதிர்த்தாற்போல் தென்கிழக்கு மூலையில் மூலாதார கணபதி இருக்கிறார். யோக கலைக்கு
7 சக்கரங்கள் வைத்திருக்கிறார்கள். மூலாதார சக்கரத்துக்கு அதிபதி விநாயகர், மூலாதார கணபதி திருவாரூரிலே மட்டும்தான் இருக்கிறார், வேறு எங்கும் இருப்பதாக தெரியவில்லை. இந்த மூலாதார கணபதி ஒரு முதல் தொடர்பு. அடுத்தது தியாகராஜர் யோக வைபவர் என்று புகழப்பட்டிருக்கிறார் சாஸ்திரங்களிலே. கமலாம்பிகை, கமலாம்பிகை இருப்பது யோகா செய்கின்ற காட்சியிலே கமலாம்பிகை காட்சி அளிக்கிறார். கமலாலயம் என்ற திருக்குளத்தின் நடுவிலே இருக்கின்ற அம்பாளின் பெயர் யோகாம்பாள். இவ்வாறாக திருவாரூரின் தொடர்புகள் யோகா கூட நிறைய இருக்கின்றன. இதில் தியாகராஜருக்கு 3 சகஸ்ரநாம அர்ச்சனைகள் உண்டு. ஒன்று முகுந்த அர்ச்சனை, இது மகாவிஷ்ணு தியாகராஜரை பூஜித்த நாமாவளிகள். அடுத்தது முஜுகுந்த சகஸ்ரநாம அர்ச்சனை, இது முஜுகுந்த சக்கரவர்த்தினால் செய்யப்பட்ட அர்ச்சனை. தேவேந்திரன் செய்த அர்ச்சனை ஆக 3 அர்ச்சனைகள் இருக்கின்றன. இதில் முஜுகுந்த சகஸ்ரநாம அர்ச்சனையில் 51வது நாமாவளியிலும் 60வது நாமாவளியிலும் தேருக்கும் தியாகராஜருக்கும் உள்ள தொடர்பு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. திருவாரூர் தேர் மற்ற தேர்களைப் போல இல்லை. ஆனால் முஜுகுந்த சக்கரவர்த்தி காலத்திலே அவன் அர்ச்சித்த அந்த முஜுகுந்த சகஸ்ரநாம அர்ச்சனையில் குறிப்பிடப்படும் தேர் இப்பொழுது இருக்கும் தேர் இல்லை. இப்பொழுது இருக்கும் தேர் சற்று சிறிய வடிவம். 1929 தான் செய்யப்பட்டது. முதலில் இருந்த தேர் எரிந்து போய்விட்டது. முதலில் இருந்த தேர் இதை விட பல மடங்கு பெரியது. அந்த தேருக்கு 6 சக்கரங்கள் இருந்திருக்கின்றன. அந்த சக்கரங்கள், அச்சுக்கள் எல்லாமே ஒரு தத்துவ ரகசியங்களை ஞாபகார்த்தமாக அடையாளமாக காட்டுவையாக அமைந்திருக்கின்றன. 7 தட்டுக்களாக தேரில் அமைப்புகள் இருக்கின்றன. தியாகராஜர் மேல் சகசிராகாரம் என்று சொல்லப்படக்கூடிய மேல் இடத்திலே இருந்து தேரிலே அருள் பாலிப்பார். இந்த தேரின் அமைப்பு யோகாவின் அமைப்போடு ஒத்து போகிறது. சக்கரங்கள், வெளி சக்கரங்கள் 4, உள்ளே 2 சக்கரங்கள். உள்ளே 2 இருக்கின்ற 2 சிவசக்கரங்களும் 2 சக்கரங்களும் சிவசக்தி சுரூபமாகவும் சூரிய சந்திர ரூபமாகவும் சொல்லப்படுகின்றன. வெளியில் உள்ள 4 சக்கரங்களும் மூலாதார சக்கரத்தின் 4 இதழ்களை குறிக்கும். இவ்வாறாக யோகாவோட தேரின் அமைப்பு சம்பந்தப்பட்டிருக்கிறது. இது சாதாரணமாக யாருக்கும் தெரிவதில்லை. பொதுவாக இருக்கிறது என்று சொல்லிட்டு போடுவார், பெரிய தேர், அழகான தேர் என்று. முதலில் இருந்த பெரிய தேர் நிலைக்கு வரும் வரை முழு அளவிலே இருந்தது. இப்பொழுதெல்லாம் மேல கோபுர வாசல் வரும்போது அந்த தேர் கோபுரத்தில் இடிக்கிறது என்று தேரின் மேல் பாகத்தை குறுக்கி விடுகிறார்கள். அதற்கு காரணம் கமலாலய திருக்குளம் உள்வாங்கி விட்டது தான். வீதி அகலம் குறைந்து விட்டது. முற்காலத்தில் பெரிய வீதியாக இருந்ததனால் முழு தேரும் நிலையை அடையும் வரை முழுசாக பார்க்கலாம், இப்போது பார்க்க முடியாது. இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். திருவாரூரிலே தியாகராஜர் செய்த லீலைகள் சுமார் 400க்கு மேல் இருக்கும். அதிலே 104வது லீலை தன் பதம் உரைத்த லீலை முனிவர்களுக்கு என்று சொல்லி யோகாவுக்கும் தனக்கும் உள்ள தொடர்பை முனிவர்களுக்கு சொல்லி இதை பரப்ப சொல்கிறார். பதஞ்சலி திருவாரூரிலே வாழ்ந்து தியாகராஜரின் புகழை பரப்பி யோகாவின் சிறப்புகளையும் எல்லோருக்கும் பரப்புகின்றார். இதுக்காக பதஞ்சலி வியாக்கிரபாதர்களுக்கு ஆண்டுக்கு 2 முறை சிவனின் பாத தரிசனம் கிடைக்கிறது. பங்குனி மாதம் உத்திரத்தன்றும் திருவாதிரை என்றும் தியாகராஜரின் பாத தரிசனம் பதஞ்சலிக்கும் வியாக்கிரபாதருக்கும் கிடைக்கிறது. அதை இப்பொழுதும் கொண்டாடி வருகிறார்கள் ஒரு பெரிய விழாவாக. பாத தரிசனம் என்பது வருஷத்துக்கு 2 முறை. தியாகராஜ சுரூபம் திருவாரூரில் எப்படி என்றால் உருவமாயும் அருவமாயும் இருக்கின்ற கடவுள். இது மாதிரி எந்த கஷேத்திரத்திலையும் பார்க்க முடியாது. முகத்தை மட்டும்தான் சாதாரண நாட்களில் பார்க்கலாம். பங்குனி உத்திரம், திருவாதிரை ஆகிய 2 தினங்களில் மட்டும் பாத தரிசனம் உண்டு. மற்ற நாட்களில் மறைத்து விடுவார்கள். உண்மையிலே தியாகராஜ உற்சவம், தியாகராஜர் முகூர்த்தம் வந்து ஒரு சோமாஸ்கந்த ஸ்வரூபம். அம்பாள், இறைவன், சுப்பிரமணியர் ஆக 3 பேரும் இருப்பது தான் தியாகராஜ விக்கிரகத்தின் ஒரு அமைப்பு. இது சாதாரணமாக தெரியாது. திருவாரூர் தேர் தத்துவார்த்தங்களுடன் இருக்கிறது. அடிப்பாகம் ஆத்ம தத்துவம், நடுப்பாகம் வித்யா தத்துவம், மேல்பாகம் சிவ தத்துவம். இந்த அமைப்பு என்பது மற்ற ரதங்கள் செய்வதற்கு பிற்காலத்திலே உதவுவதற்காக ரத நிர்மாண சாஸ்திரத்தில் இந்த திருவாரூர் தேரை முன்மாதிரியாக வைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். திருவாரூரில் மூலாதார கணபதி, மீதமுள்ள சப்த விடங்க ஸ்தலங்களிலே சுதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகசிராதளம்
என்று ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொரு தளத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கார்கள். திருவாரூரிலே மூலாதார சக்கரத்துக்கு அதிபதியாக விநாயகர் இருக்கின்றார். திருவாரூரிலே கமலாம்பிகை ஆசன கோலத்தில் காட்சி தருகிறார். கமலாலயம் திருக்கோலத்தில் இருக்கிற கோயிலிலே, நடுவிலே இருக்கிற கோயிலிலே இருக்கின்ற அம்பாளின் பெயர் யோகாம்பிகை. இவ்வாறாக பலவிதமாக யோகாவுடன் சம்பந்தப்பட்டிருப்பது திருவாரூர். இந்த விவரங்கள் எல்லாம் தனித்தனியாக இருந்தன. இவற்றையெல்லாம் ஒன்று சேர்த்து நான் பார்த்தபொழுது திருவாரூரிலிருந்து தான் யோகா பரவியிருக்கு. இந்த அளவுக்கு யோகாவுக்கும் திருவாரூருக்கும் உள்ள சம்பந்தம் போல வேறு எந்த திருத்தலத்திற்கும் உலகத்திலே கிடையாது. திருவாரூருக்கான தனிச்சிறப்பு இது. ரெண்டாவது, இது பல யுகங்களுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள். இவ்வாறாக பெருமை பெற்ற இந்த தளத்திலிருந்து பரப்பப்பட்டது தான் யோகா. யோகாவை பயிர்வர்கள் திருவாரூருக்கு முதலில் செல்லுங்கள், மூலாதார கணபதியை வணங்குங்கள், உங்கள் யோகா பயிற்சியை தொடங்குங்கள், வாழ்விலே சகல சௌபாக்கியங்களையும் பெற்று சௌக்கியமாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். யோகா தினமான இன்று நேயர்களுக்கு யோகாவின் ஆரம்பம் திருவாரூரில் தான் என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு சந்தர்ப்பம் அளித்த வசந்த் டிவி நிர்வாகத்தினருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அனைவரும் நல்வாழ்வு பெற வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம்.